தோன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களுள் இவளென்று பிறந்தவளென்றறிந்திடாத இயல்பினையுடையவள் என் தமிழன்னை. அவளை வணங்கி மார்கழி மாத திருப்பாவை பாடல் வரிசையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று நான் விளக்கம் கூற வந்திருக்கின்ற பாடல் திருப்பாவை 28. திருமாலை வழிபடக்கூடிய வைணவ சமய பெரியோர்களை ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் என்ற இரு வகையில் பிரிக்கின்றனர். இந்த ஆழ்வார்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், 12 ஆழ்வார்கள். ஆச்சாரியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திருமால் திருநெறியை பரப்பிய ராமானுஜர், நாதமுனிகள் இவர்கள் போன்றவர்களை நம்ம ஆச்சாரியார்கள் அப்படின்ற பெயரில் அழைக்கிறோம். இந்த ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனுடைய பக்தி நெறியில் ஆழ்ந்து போனவர்கள் அப்படிங்கிற பொருள்ல நம்ம ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கக்கூடியவர்கள் தான் ஆண்டாள் நாச்சியார். இவர்கள் எழுதிய இந்த திருப்பாவை அப்படிங்கிறதுல 28வது பாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பாவை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாவை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பாவையாடல் அப்படின்னு சொல்லப்படுது. இது இப்போ இல்லை, முன்னமே இருந்தே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு விளையாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பெரும்பாலும் நெய்தல் நிலப்பகுதிகளில் கடற்கரையோரங்களில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த திருப்பாவை அப்படின்னு சொல்லும் பொழுது வைகரையில் மார்கழி நீரோட்டத்துக்கு ஆயத்தமாகி கண்ணனை துயிலுணர்த்த பாவை பாடல்கள், அந்த வகையில் இந்த பாவை பாடல்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்க்கக்கூடிய பாடல் திருப்பாவை 28. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தொன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து ஒன்றன்னை, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவே நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை, சிறுவேரழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் மறையேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது இந்த பாடல். இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தொன்போம். கறவைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆநிறைகளை நம்ம சொல்றோம், பசு கூட்டங்கள். அந்த ஆயர்கள் கறவைகளை மேய்ச்சிக்கிட்டு மேய்ச்சலுக்காக போறாங்க. அப்படி போகக்கூடிய இடத்துல கறவைகள் பின் சென்று ஆநிறைகள் பின்னாடி நாங்க போகக்கூடிய நேரத்துல அங்க போய் காணம் சேர்ந்தொன்போம். இந்த இடத்துல காணம் அப்படிங்கிறது தயிரால செய்த ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தொன்போம், மேய்ச்சலுக்காக செல்லக்கூடிய நாங்கள் தயிர் சாதத்தை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல சேர்ந்து உண்ணக்கூடிய இயல்பினை உடையவர்கள். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தொன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து ஒன்றன்னை. அறிவொன்றும் இல்லாத, அதாவது அந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள், அவங்க எப்பவுமே தன்னை உயர்த்தி எந்த இடத்துலையுமே சொல்லலை. அவங்க நாங்க இறைவனுக்கு அடிமைகள், நாங்க இறைவனுக்கு அடிபணிந்தவர்கள் அப்படிங்கிறதுல அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து ஒன்றன்னை, நாங்க பெருசா உன்னை எப்படி வழிபடணும், உன்னை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அறிவும் இல்லாதவர்கள். இறைவனாக உன்னை பெற்றதனால், நீ ஆயர் குலத்துல பிறந்ததனால் மட்டுமே நாங்க சிறப்பு பெற்றவங்க. நாங்க உன்னை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அறிவும் இல்லாதவர்கள். நாங்க உன் அன்பினால் மட்டுமே உன்னை வணங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றதுல அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து ஒன்றன்னை அப்படின்னு சொல்லிட்டு, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், நாங்கள் அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு அவர்களே சொல்லிக்கிறாங்க. அதனால் அவங்க அறிவு இல்லாதவங்கன்றது கிடையாது. பெரியவர்கள் எப்பொழுதுமே சொல்லும் பொழுது தன்னுடைய தற்பெருமை பேசக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. தன்னை எப்பயுமே தாழ்த்தி சொல்லக்கூடியவர்களாக மட்டும்தான் இருப்பாங்களே தவிர எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா பெரியவர்கள் இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களாக தான் இந்த ஆயர்குலத்தவர்களை நம்ம பார்க்கலாம். அறிவொன்றுமில்லாத ஆயர்குலத்து ஒன்றன்னை, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையோம், நீ இந்த பிறவியில நாங்க உன்னை அடைந்ததனால், நீ இங்க பிறந்ததனால மட்டுமே நாங்கள் சிறப்பு பெற்றவர்களானோம், நாங்க சிறப்பு அடைந்தவர்களானோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, கிருஷ்ணா உனக்கு எந்த விதமான குறைகளும் இல்லாதவனே அப்படிங்கிறத மறுபடியும் இந்த இடத்துல சொல்றாங்க. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, உன்னோடு நாங்கள் கொண்ட உறவை எது இந்த காலகட்டத்திலையும் மாற்ற முடியாது. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை, நாங்க அறியாத பிள்ளைகள், இறைவனை எப்படி வணங்கணும், உனக்கு எப்படி மரியாதை செலுத்தணும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு உன்மேல மிகுதியான அன்பு, மிகுதியான பாசம், மிகுதியான பற்று இருக்குது.
அப்படிங்கிறத சொல்றாங்க. அறியாத பிள்ளைகளோ அன்பிலா முன்னன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. உன்னை நாங்க எங்களுடைய அன்பின் மிகுதியினால கண்ணா, கிருஷ்ணா, கோவிந்தா அப்படின்னு ஒருமையில அழைச்சிருக்கலாம். அப்படி ஒருமையில அழைத்ததனால நீ எங்கள் மேல கோபப்படாத, நீ கோபப்பட மாட்ட, ஆனா எங்கள் மேல கோபம் கொள்ளாதே. எங்களுக்கு உண்மையில அன்பு மிகுதியா இருக்குது. அந்த அன்பின் மிகுதியினால உன்னை வழிபடணும், உன்னை வணங்கணும்னு நினைக்கிறமே தவிர உன்னை எப்படி வணங்கணும்னு எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க எங்களுடைய அறியாமையினால உன்னை ஒருமையில அழைச்சிருக்கலாம். கண்ணா, கோவிந்தா, கிருஷ்ணா அப்படின்னு ஒருமையில அழைச்சிருக்கலாம். அதனால சீறி அருளாதே, சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே அப்படின்னு சொல்றாங்க. இறைவா நீதாராய் மறையேலோர் எம்பாவாய். நாங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நாங்கள் எந்த விதமான இதுவும் தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட உன்னை அடைந்ததனால் நாங்கள் பேறு பெற்றோம். இறைவா நீதாராய் மறையேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த ஆண்டாளாச்சியார் இந்த பாடல்ல பாடியிருக்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நாங்க கறவைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆயர் குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். அங்க போய் நாங்க தயிர் சாதம் சாப்பிட்றவங்களாக இருக்கிறோம். அப்படி எங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாத அறிவில்லாத ஒரு ஆயர் குல மாந்தர்களாகிய நாங்கள் இந்த பிறவியில நாங்க உன்னை அடைந்ததனால புண்ணியம் பெற்றவர்களாக மாறிவிட்டோம். உனக்கு எந்த விதமான குறைகளும் இல்லை கோவிந்தா, கிருஷ்ணா, உனக்கு எந்த விதமான குறைகளும் கிடையாது. அப்படிப்பட்ட உன்னை உறவாக கொண்டதனால நாங்க அறியாத பிள்ளைகள், அதனால எங்களுடைய அன்பின் மிகுதியினால உன்னை ஒருமையில அழைச்சிருக்கலாம். அதற்காக நீ எந்த விதத்திலையும் எங்கள் மீது கோபம் கொள்ளாதே, எந்த விதத்திலையும் எங்க மேல கோபம் கொன்றாத கிருஷ்ணா, அதை நாங்கள் எங்களால தாங்க முடியாது அப்படின்றத பதிவு செஞ்சுட்டு, உன்னை இந்த பிறவியில் நாங்க பார்த்ததுனால் மட்டுமே நாங்க பிறவி பயனை எய்தி விட்டோம், நாங்க வைகுண்டத்தை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறத இந்த பாடல்ல தெளிவா ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல் வழியா சொல்லியிருக்கிறாங்க. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீதாராய் மறையேலோர் எம்பாவாய். நன்றி.